வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டினுடைய ஆடி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது, அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2025 ஆனி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்க இருக்குது இல்லைங்களா? இந்த ஆடி மாதத்தில் மிதுன ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசி என்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதத்தில் மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலம். அப்படி ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது உங்களுக்கு. ஆனி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்க உள்ள இந்த சமயத்தில் சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும். இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்குது. ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகும். அப்படி இடப்பெயர்ச்சி ஆகிற இந்த கிரக மாற்றங்களால் தான் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்குது. சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்தும். அப்படி இருக்கையில் இந்த ஆடி மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பலன்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அப்படின்னாவே நம்மளுக்கு அம்மன் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆடி மாதம் அப்படின்னாவே அது ஒரு அம்மனுக்குரிய ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஆடி மாதத்தில் திருவிழாக்கள், குலதெய்வ வழிபாடு, உணவு தானம் அனைத்து கோயில்கள்லேயுமே இது நடைபெறும். ஒரு கோலாகலமான திருவிழா நடைபெறும் இல்லைங்களா? அப்படி இருக்கையில் ஒரு சூரியனினுடைய நகர்வை வச்சு தான் ஒவ்வொரு மாதமுமே கணிக்கப்படுது. சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய இந்த மாதத்தை நம்ம ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி ஒரு சிறப்பான மாதம் தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு தனி சிறப்பும் இருக்குது, அதுதாங்க ஆடி அமாவாசை. அப்படி சிறப்புகள் மிகுந்த இந்த ஆடி மாதத்தில் மிதுன ராசி என்பர்களுக்கு சிறப்பான பலன்களையே கொடுக்க இருக்கு. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவில் எடுத்த காரியங்கள்லாம் ஜெயம் ஏற்படக்கூடிய ஒரு அமோகமான நேரம் அப்படின்னே சொல்லலாம். பகைவர்களினுடைய தொல்லை நீங்கக்கூடிய காலம். வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூட உயருங்க. இடமாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக உண்டாகும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம். விரய செலவுகள் அனைத்துமே இனி சரியாகும். செலவாக இருந்த காலகட்டங்கள்லாம் நீங்கி இனி பண வரவு உங்களுக்கு சேரப்போகுது. பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நீங்கும். ஆனால் வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம். ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே என்ன சொல்லுவாங்க, ஆடி கழுவடை ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லா ராசிக்கும் பொருந்துறது கிடையாது. அவங்கவுங்களுடைய கிரக பலன்கள் எப்படி இருக்குதோ, கிரக மாற்றங்களினுடையனால என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதுபடி பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசி என்பர்களுக்கு வண்டி வாகனத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். எச்சரிக்கை மிகுந்த காலம் அப்படின்னே சொல்லுவேன். இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் மாற்றம் அபாயமான சில விஷயங்கள் கூட நேரலாம். அதனால் கொஞ்சம்
கவனமாக இருங்க. செல்ஃபோனில் பேசிக்கிட்டே வந்து வாகனம் ஓட்டுறது, போதை வஸ்துகளை பயன்படுத்தி வாகனம் ஓட்டுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சனி வந்து வக்கரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய காலம் அப்படின்னே சொல்லுவேன். வண்டி வாகனத்தை பொறுத்தளவில் மிகுந்த எச்சரிக்கை இருக்கணும். மண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பணவரவு உண்டாகும். வீடு, நிலம், கனிமம் தொடர்பான துறைகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து யோகமான காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான காலம் அப்படின்னே சொல்லலாம். திடீர் பயணங்கள் அனுகூலத்தை தருங்க. தொடர்ச்சியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே படிப்படியாக நீங்கி இனிமேல் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் வந்து உண்டாகும். மேலதிகாரிகளினுடைய ஆதரவு வந்து உங்களுடைய அலுவலகத்தில் கிடைக்கும். அவங்க மூலயமா வந்து பதவி உயர்வு, சம்பளம் அதிகம் இந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால வாக்குகள் பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது. கோபமாக வந்து பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இந்த மாதிரி வந்து பிரச்சனையால் நிறைய வந்து இழப்பை வந்து நீங்கள் சந்திக்க நேரிடும். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவில் பெற்றோர் குழந்தைகளிடம் வந்து கோபமாக பேசுகிறத வந்து சுத்தமாக தவிர்த்துக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு கோபமும் சரி, வாகனத்துலேயும் வந்து கடும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கிரெடிட் கார்டு, பணம் கொடுக்கல் வாங்கல் இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க. பிரச்சனை வந்து கோர்ட்டு வரைக்கும் போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை சந்திக்கக்கூடிய காலமாக வந்து இப்போ உங்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. உங்களை எதிரியாக நினச்சவங்க கூட இனி உங்ககிட்ட இணக்கமாகவும் நட்பாகவும் பழகக்கூடிய காலகட்டம், சந்தோஷமான காலகட்டம். உறவுகளிடத்தில் சந்தோஷமான காலகட்டம் தான். உத்தியோகத்தை பொறுத்தளவில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் படிப்படியாக நீங்கி உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் நல்ல கூட்டாளிகள்லாம் கிடைப்பாங்க. பெரிய மனிதர்களினுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால வாக்குகள் பேச்சில் கவனமாக இருக்கணுங்க. உங்களை எதிரியாக நினச்சவங்க கூட இனிமே வந்து நட்பாக பழக ஆரம்பிப்பாங்க. ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் ஜாக்பாட் வந்து உங்களுக்கு உருவாக வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்குது. பணவரவுக்கான உத்தரவாதம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. வேற்றுமொழி பேசுபவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். கடல் கடந்து வரக்கூடிய வேலை, வியாபாரம், பயணம் தொடர்பான வாய்ப்புகளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் உருவாகக்கூடிய காலமாக உங்களுக்கு அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. சில பேருக்கு வந்து காது, மூக்கு, தொண்டை இந்த மாதிரி விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து வரும். அது நாளடைவில் வந்து சரியாகிடும். திருமண தடை இருந்தவங்களுக்கு நிச்சயம் இந்த மாதம் திருமணம் கைக்கூடி வர வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சில நாள் வந்து பொறுமை காக்கிறது ரொம்ப அவசியங்க. மாணவர்களை பொறுத்தளவில் கல்வியில் ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவே சிறப்பாக ஜெயிக்க முடியும். வழிபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லை. சிவன் வழிபாடு வந்து உங்களுக்கு மிகவும் அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடியது. சிவமந்திரங்களை வந்து தினந்தோறும் ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். இந்திராட்சி கவசம் கேட்பது யோகத்தையும் எடுத்த காரியங்களில் நன்மையையும் ஏற்படுத்தக்கூடியதுங்க. மிகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும்.